வணக்கம் மக்களே, ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா நாம் வந்த இந்த மகாராஷ்டிரா மகாதேவ் யாத்திரையில் டே 3ங்க. காலையில் சக்தி பீடங்களில் ஒன்றான சப்தஸ்ருங்கி மாதாவை தரிசிச்சோம் இல்லைங்களா. இப்போ செகண்ட் ஹாஃபில் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாசிக்கில் ராமாயணத்தில் இடம்பெற்ற முக்கியமான இடங்கள் சிலது இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம திரிவேணி சங்கமத்தில் ஆர்த்தியும் தரிசிக்கலாம் வாங்க. எப்பயும் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்தஸ்ருங்கி மாதாவை தரிசனம் பண்ண பிறகு லஞ்சு சாப்பிட்டோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு குட்டி தூக்கம் போட்டோங்க. கண் வீசி பார்க்கும்போது நாசிக்கில் ராம்கட் அப்படின்ற இடத்துல தான் நம்ம பஸ்ஸு நின்றுச்சு. இங்கே நம்ம டூர் மேனேஜர் 4 பேருக்கு ஒரு ஆட்டோ அப்படின்ற மாதிரி பல்காக பேசி விட்டுட்டாங்கங்க. ராமாயணத்தில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகள்லாம் இந்த இடத்துல நடந்தது. அந்த இடங்கள்லாம் ஆட்டோவில் போய் பார்க்க போகிறோம். टेंशन मत लो, आपको सब बताएंगे इधर क्या हुआ, सब बताएंगे आपको. हाँ, आपको हिंदी समझना, आगे सब हल्ले के लिए आपने. நம்ம முதல்ல வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா ராமர் சீதா லக்ஷ்மணன் கோயில் தாங்க. அடுத்து நடக்க போகிற கும்பமேளா இந்த கோயில் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதால அலங்காரம்லாம் கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் இப்படி வந்துட்டேன்னா முடியும். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம போட்டது மொத்தமே 5 இடம் தான் பஞ்சவாடிங்க அர்த்தம். கூட 100 ரூபா கொடுத்து 150 ரூபா தான் கூட கொடுக்கும். 22 இடம் காமிக்க போகிறோம். அதனால் எல்லாம் போயிட்டு வாங்க. அப்படி வழியில் நான் டக்குன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உள்ள கருவறைக்குள்ளே இருக்க சிலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கருங்கற்களால் செய்யப்படலைங்க. வள்ளிங்க கற்களால், அது வெள்ளை மார்பலால் செஞ்சுருக்கிறதுனால அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அலங்காரமும் அழகாக இருந்ததுங்க. இந்த இப்போ பார்க்க போகிற இடங்கள்லாம் ராமாயணத்தில் இடம்பெற்ற இடங்கள் அப்படின்றதுனால எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்றதுனால நாங்கள்லாம் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னா இது ஒரு முக்கியமான கோவில் தாங்க. நாசிக்னா உங்களுக்குலாம் என்ன நினைவு வருது? இந்தியன் கரன்சி அச்சிடுற இடம் நினைவு வரும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லைங்க, இது ராமாயணத்தில் லக்ஷ்மணன் சூர்பனகையோட மூக்கு அறுக்கிறார் இல்லைங்களா. அந்த நிகழ்வு இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துல தான் நடந்ததான். அதனால தான் அவருக்கு இங்கே பிரத்யேகமாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே இருக்க சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, ராமாயணத்தோட நிகழ்வுகளை தான் சிலைகளாக வடிச்சிருக்காங்க. இப்போ பாருங்களேன், லக்ஷ்மண் மூக்கு அறுக்கிறாரு. இதுதான் இங்கே நாசின்னா மூக்கு. அதனால தான் இந்த இடத்துக்கு நாசிக்குன்னு பேர் வந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், உள்ள கர்ப்ப கிரகத்தில் லக்ஷ்மணன் தான் இருக்கார். 5 தலை நாகத்தோடு இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மண் பார்த்தீங்கன்னா சாட்சாத் ஆதிசேஷனோட மறுபிறவிங்க. அதனால தான் பாம்போட காட்சி கொடுக்குறார். அப்புறம் அவரை தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் லக்ஷ்மணன் தவம் பண்ணுற மாதிரி ஒரு சிலை இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க, நாங்கள் டூர் கைடுமே கதையெல்லாம் சொன்னாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சிலைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனிக்கிற டைமுங்க. ஒரு மணி 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெரிய ராம சிலை பின்னாடி, அதாவது சூரிய புத்திரனுக்கு பின்னாடி சூரியன் மறையிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த சிலையுமே கும்பமேளாயின் போது தான் வச்சாங்களாம். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா கோதாவரி நதிக்கிட்ட தாங்க வந்தோம். நாம் போன நேரம் பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு இல்லைங்க, கொஞ்சம் தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன நிகழ்வு நடந்ததுன்னா, சீதாதேவி 2 தடவை தீ குளிச்சாங்கங்க. ராவணன் கிட்டேருந்து மீட்டு வரும்போது ஒரு தாட்டி தீ குளிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தெல்லாம் பிறந்து காட்டில் இருந்தான் இல்லைங்களா, அப்போ ஒரு தாட்டி தீ குளிக்கிறாங்க தன்னை நிரூபிக்கிறதுக்காக. அப்போ நாராயணன், சிவபெருமான், பிரம்மா 3 மூர்த்திகள் முன்னிலையிலையும் தன் 2 குழந்தைகள் லவா குசாவோட தீ குளிச்சாங்களாம். பாருங்க, ஒரு சிலை இருக்குது, 2 குழந்தைகளை கையில் பிடிச்சுன்ற மாதிரி இருக்க பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வெந்து போய் அழறாங்களாம். எத்தனை தடவை தீ குளிக்கிறது, நம்பவே மாட்டேன்றீங்களே, போக வாழ்ந்தது பூமி தாயே என்னை ஏற்றுக்கோ. அந்த அம்மா குழந்தையா இருக்கும்போது பூமியிலேருந்து தான் வெளியே வந்தாங்க. தன்னோட தாய் வீட்டுக்கே போயிடணுன்ற ஃபீலிங்கில் என்னை ஏற்றுக்கோன்னு அழும்போது பூமி பிளந்து அந்த அம்மா பூமிக்குள்ளே இறங்கிடுறாங்க. அந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் அப்படின்னு சொன்னாங்கங்க. நீங்களுமே இந்த புராண நிகழ்வு நடைபெற்ற இடத்தை பார்த்துக்கங்க.
அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் சீதாவை ராவணன் கடத்தினாராம், அந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கோயில் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக புதுசாக ரெனோவேஷன் பண்ணி அழகாக கட்டியிருந்தாங்கங்க. இந்த சீதாதேவியை அங்கே சிலையாக இருந்தாங்க. சரி, அவங்களே பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு அனுமான் கோயில் இருக்குது, வாங்க போகலான்னு டூர் மேனேஜர் சொன்னதுனால அவரை ஃபாலோ பண்ணி அங்கேயும் போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. மேலே போய் பார்த்தா ஒரு நம்ம எப்பயும் போல் ஒரு சாதாரண கோயில் தான். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய ஆஞ்சநேயருங்க. பார்க்குறதுக்கு பப்ளியான குழந்த மாதிரி இருந்தாருங்க. ஆனால் இவர் சுயம்புன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே வந்து இங்கே வேண்டிட்டா எல்லாம் நடக்கும்னு அங்கே இருக்க பூஜாரி சொன்னார். நாங்கள் எல்லாமே சுவாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கு வந்து அமௌண்ட் முடிஞ்சா கொடுங்க அப்படிங்கிறாரு. வீட்டில் யாரும் அக்கா தங்கச்சி யாரும் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நேரில் நின்று சாமியை வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா பஞ்சவடி அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோங்க. இங்கே சுற்றி ரெனோவேஷன் நடந்துட்டுருக்குங்க. அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். वन नंबर, 2 नंबर, 3 नंबर, 4 नंबर, 5 नंबर, पंचवटी अंजी मारो. ये सीताम्मा गुहे राम भगवान ने वनडे नडिचिपाया. सीताम्मा गुहे क्लोज बंद है 2.5 महीना. ये मारी जो सीता संसार सीतारण है पेंटिंग जगह ओरिजिनल सीताम्मा हरण हो गया वो दिखा के लाया. பஞ்சவடினா 5 மரங்கள் இருக்கக்கூடிய இடங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீதா குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. டூருக்கு வரதுக்கு முன்னாடி சில இடங்கள்லாம் நான் பார்ப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ இந்த சீதா குகையை பார்க்கும்போது குறுகலான ஒரு குகைக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருந்ததுங்க. உள்ளே ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்தை தான் வந்து சீதாதேவி ராமர்லாம் வழிபட்டாங்களாம். சரி, எப்படின்னா நம்மளால் போக முடியுதோ இல்லையோ முயற்சி பண்ணி போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு ஆசையாக வந்தேங்க. ஆனால் நம்ம கெட்ட நேரம் பாருங்கள், ரெனோவேஷன் பண்ணுறதுனால மூடி வச்சுருந்தாங்க. அதனால் சீதா குகைக்குள்ளே எங்களால் போக முடியல. பஞ்சவடியிலேருந்து ஒரு 2-3 நிமிஷம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா காலா மந்திர் அப்படின்ற ஒரு கோவில் வந்ததுங்க. இங்கே வந்து கருப்பு ராமர் இருக்கார். அப்படின்னா ஏன் அந்த பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சீதாவை பிரிஞ்ச பிறகு ராமர் ரொம்ப சோகமாக இருந்தாராம். அப்போ கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. காலா மந்திர் பேருக்கேற்ப இங்கே கருங்கற்களால் ஃபுல்லாக கோவில் ஃபுல்லாக கருங்கற்களால் தாங்க ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமரை தரிசனம் பண்ணோன்னா 14 படிக்கட்டுகள் ஏறி போய் தான் தரிசனம் பண்ணணும். அந்த 14 படிக்கட்டுகள் எதை குறிக்குது அப்படின்னா, வனவாசத்தின் போது 14 வருடங்கள் அவர் வனவாசம் போனார் இல்லைங்களா, அதை குறிக்கிற மாதிரி 14 படிக்கட்டுகள் ஏறி போய் தான் அவர் தரிசனம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. கொஞ்சம் கூட்டம் தான் இருந்தது. நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க. போயிட்டு உள்ளே போய் ராமரை தரிசனம் பண்ணோம். உள்ளேயுமே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லா கோவில்லையும் அது நம்ம பளிங்கு கற்களால் வெள்ளையாக தானே சிலைகள் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ராமர், லக்ஷ்மண், சீதா 3 பேருமே கருங்கற்களால் தான் ஆயிருந்தாங்க. முகமே கொஞ்சம் சோகமாக இருந்த மாதிரி தான் இருந்ததுங்க. சோகமான முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லைங்க. இருந்தாலும் இன்னொரு தாட்டி எங்கே வரப்போகிறோம் சொல்லுங்கள். அதனால் தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். காலானா கருப்பு, அதை சொல்ல மறந்துட்டேனுங்க. கோயில் ரொம்ப பெரிய கோயிலாக இருந்ததுங்க. எல்லாரும் எல்லா சுவாமியும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். கருப்பு ராமர் கோவில்னு ஒன்று இருந்தால் அப்போ வெள்ளை ராமர் கோயில் ஒன்று இருக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கரெக்டு தாங்க. சீத்தையை மீட்டு எடுத்த பிறகு இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து வெள்ளை ராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். சொல்கிற மாதிரியே 3 பேருமே முகம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு கண்டிப்பாக இங்கே கருப்பு ராமரை பார்த்தா வெள்ளை ராமர் கோயிலும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துங்க. அது தகுந்த மாதிரி வர வழியில் தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, சோகமாக இருக்கிற ராமருக்கு கோயில் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. சந்தோஷமாக இருக்கிற ராமர் கோயில் ரொம்ப சின்னதாக இருந்தது. ரெனோவேஷன் நடந்துட்டுருக்குங்க. இருந்தாலும் வெளியிலேருந்தே அவர் தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம்.
ராமாயணத்தில் இடம்பெற்ற முக்கியமான இடங்கள்லாம் சுற்றி பார்த்த பிறகு ஆட்டோ திரும்பி எங்களை வந்து எங்கே ஏற்றுனாங்களோ, அதாவது ராம்கட்ன்ற அந்த இடத்துக்கிட்டே வந்து விட்டுட்டாங்கங்க. எல்லாரும் வந்து ஜாயின் ஆகிற வரல நாங்கள் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாபா கோயில் இருந்ததுங்க. சின்ன கோயில் அப்படின்னாலுமே அங்கே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. பிரிஞ்சி சாதம் மாதிரி, அப்புறம் சப்பாத்தி, டால் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா. பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்த பிறகு நம்ம திரிவேணி சங்கமத்துக்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டான டைமுங்க, ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருட்ட ஆரம்பிக்கும். அப்போ வந்து இங்கே ஆரத்தி நடக்கும். ஆரத்தி தான் பார்க்க போகிறோம். ஆரத்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திரிவேணி சங்கமத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? கங்கை நதிக்கரையில் நம்ம ஆர்த்தி நடக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயுமே நம்ம இந்த திரிவேணி சங்கமத்துலேயும் ஆர்த்தி நடக்க போதுங்க. இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் தான் ஆயின்றிருக்கு. 2 பகுதிகளாக பிரித்து இந்த பக்கம் ஒரு குரூப்பு, அந்த பக்கம் ஒரு குரூப்பு ஆர்த்தி நடத்திட்டு இருந்தாங்க. நீங்கள் 2மே தரிசனம் பண்ணுவீங்க. நான் ஒரு இடத்துல உட்காந்து அழகாக ரசித்து பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ எண்ணி அறியாமல் கண்ணில் தாரையாக தண்ணி வந்துட்டு இருந்தது. என்ன நினச்சேன் அப்படின்றத ஆர்த்தி பார்த்த பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த ஒரிஜினல் வாய்ஸோடு அந்த ஆர்த்தியை கேளுங்க. அப்படியே நீங்களும் ஒன்றே போயிடுவீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். தேவர்கள்லாம் அமிர்தம் கடைஞ்சாங்க இல்லைங்களா, அப்போ ஏற்பட்ட சண்டையில் அமிர்தம் வந்து சில துளிகள் பூமியில் விழுந்துதான். அப்போது 4 துளிகள் வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத், ஹரித்துவார், உஜ்ஜயினி, நாசிக் இந்த மாதிரி இடங்களில் விழுந்ததாக சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல 12 வருடங்களுக்கு ஒரு தாட்டி கும்பமேளா நடக்குதுங்க. இப்போ இந்த மாசி மாதமும் கும்பமேளா வரப்போகுது அப்படின்றதுனால தான் இந்த சுற்றி இருக்க இடங்கள்லாம் ரெனோவேஷன் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் இப்போ அமக்கலமாக தான் இருக்குங்க. ஆனால் ரெனோவேஷன்லாம் பண்ண பிறகு நல்லா அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இங்கே இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரிவேணி சங்கமத்தில் யாரோட அஸ்தினா கரைக்கும் போது அது வந்து உள்ளிழுத்துக்கும் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா கோதாவரி அம்மனுக்கு கோவிலும் இருக்குங்க. அது மாசி மகத்தின் போது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த கோயிலை திறப்பாங்களாம். हर हर गंगे, हर हर गोदा, हर हर गंगे, हर हर गोदा, हर हर गंगे. அலகாபாத்லேயும் ஒரு திரிவேணி சங்கமம் இருக்குதுங்க. அங்கே கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்ற 3 ஆறுகள் வந்து சங்கமிக்கும். அதுக்கும் பேர் திரிவேணி சங்கமம் தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஆறு வந்து பூமிக்கு அடியில் வரும். அந்த நதியை நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து திரியம்பக்கேஷில் உருவாகின்ற கோதாவரி ஆறு வந்து இங்கே ஓடி வரும்போது அருணா, வருணா அப்படின்ற நதிகள் கலக்குதுங்க. இதையுமே நம்ம திரிவேணி சங்கமம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, வனவாசத்தின் போது ராமர், சீதா, லக்ஷ்மணன்லாம் இங்கே தான் வந்து புனித நீராடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ராமர் அவருடைய அப்பாவோட அஸ்தியை இந்த இடத்துல தான் கரைச்சதாக சொல்கிறாங்க. இதன் நினைவாகவே நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தியோட அஸ்தியும் இங்கே தான் கரைச்சாங்களாங்க.
यजमानांना विनंती है, जिन भाविकों के पास यहाँ पर आरती है उनको அந்த இடத்துல திடீர்னு எனக்கு எங்கள் அம்மா, எங்கள் மாமியார், அப்புறம் எங்கள் அக்கா இப்போ இல்லைங்க, அவங்களுமே தவறிட்டாங்க. அவங்களெலாம் நினச்சி எனக்கு அழ வந்துடுச்சு. அவங்களாம் பார்க்கவே இல்லைங்க, பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்களான்னு தெரில. குறிப்பாக சொல்லணுன்னா எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் ஆளாக இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கேங்க. என் குடும்பனை நினச்சி அழுதனா இல்லை அவங்களாம் பார்க்கலே நினச்சி அழுதனா அப்படின்னு தெரியலிங்க. அது மட்டும் இல்லாமல் ராமர் அஸ்தி கரைச்ச இடத்துல என் முன்னோர்களை நினச்சி ஒரு நான் கண்ணீர் சிந்துனது அவங்களுக்கும் போய் சேர்ந்துருக்கும். நம்ம குடும்பங்களை நல்லா வாழ வைப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. திரிவேணி சங்கமத்தில் ஆர்த்தி எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க அங்கே பக்கத்துலேயே இந்த ஈஸ்வரன் கோயில் இருந்ததுங்க. பேர் கபாலீஸ்வரர் கோவில். படிக்கட்டு ஏறி மேலே போய் பார்க்கக்கூடிய அளவு தாங்க அந்த கோயில் இருந்தது. சின்ன கோயிலுங்க, கொஞ்சம் கூட்டம் இருந்ததுனால ஒரு 1/2 hour ஆச்சு உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா வெளி பிரகாரத்தில் குட்டி குட்டி சன்னதிகள் வச்சு நிறைய சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ண மாதிரி இருந்ததுங்க. இடம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் சாமி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது. அங்கே தான் நைட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டூர் மேனேஜர் சொன்னதுனால அவரை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் பலூன் வச்சுட்டுருக்கேன். இந்த பாப்பா பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சர் தாங்க. இந்த கோவிலில் தான் நாங்கள்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது தாமோட அட்டாச் ஆகிட்டு பால் எல்லாம் விளையாடிட்டு இருந்தா. இந்த டூர் ஃபுல்லாக இந்த குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா தாமுக்கு ஒரு நல்ல கம்பெனியானவும் என்டர்டெயின்மெண்ட்டாலும் இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் ரொம்ப அழகாக இருந்தாருங்க. நாங்கள்லாம் தரிசனம் பண்ணோம், நீங்களும் பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்னா இங்கே வந்து மாதம் 2 சஷ்டி உண்டு. இன்னைக்கு சஷ்டி, மாதம் 2 சஷ்டி, ஒரு கிருத்திகை, 16 வருஷம் அன்னதானம் உண்டு. தைப்பூசம் வந்து திரிவேணி சங்கமத்தில் ஆர்த்தியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்படியே வந்தோம்னா கைலாசநாதரை தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம இங்கே வர நாட்டு சத்திரம் ஒன்று இருக்குங்க. இங்கே தான் அழைச்சிட்டு வந்தாங்க நம்ம ஜிவி டூர் பிளானர் மேனேஜர்ஸ். அதாவது இங்கே அன்னதானம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 200 வருஷத்துக்கு கோயிலாங்க. முன்னே இவங்களோட மூதாதையர் வந்து 500 ரூபாய்க்கு இந்த இடம் வாங்கினாங்களாம். 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே முருகர் கோயில் அமைச்சிருக்காங்க. முருகர் வந்து இங்கே பேசும் தெய்வமாக இருக்காருன்ட்டு அங்கே இருக்கிற வந்து சொல்லும் போது கல் அந்தளவுக்கு தாரையாக தண்ணி வந்துடுச்சிங்க. அதாவது இங்கே இருக்கவங்களுக்கு வந்து இவர் வந்து முருகர் கோயில் நாங்கள் இந்த ட்ரிப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். நாங்கள் எல்லாருக்குமே ஒரு பரவசம் ஆகிட்டோம். முருகர் ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்காருங்க. நீங்கள் அப்படியே தரிசனம் பண்ணுவீங்க. அதாவதுங்க அவர் என்ன சொன்னாருன்னா இங்கே இருக்கிறவர் வந்து இங்கே வந்து பொறுப்பேற்கும் போது அவர் நம்ம ஐயருன்னு சொல்கிறதா அப்படின்லாம் தெரியல. அவர் வந்து பொறுப்பேற்கும் போது அன்னதானம் செய்யக்கூடியது சாமான்கள், அதாவது சமையல் செய்யக்கூடிய சாமான்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தான். சரி இப்போ செய்யறதுக்கு ஒரு 3100 ரூபாய் இருந்தால் சரியாக இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது நினச்சிக்கிட்டே அபிஷேகம்லாம் பண்ணாராம். அபிஷேகம் பண்ணும்போது அவர் நினச்சாராம், சரி இவ்வளோ காசு, அப்போ இது காசு ஜாஸ்தி இல்லைங்க, இவ்வளோ காசு எப்படி கிடைக்கும், சரி ஆனால் ஷேரிங் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமே இப்படிலாம் அவர் நினச்சிட்டே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போது முருகர் வந்து சுதீர் அப்படின்ற ஒரு வார்த்தை அவருக்கு சொன்னாராம். சுதீர்னா யார் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நான் வடக்கு ஒரு வட இந்தியர் வந்து வந்தபோது, ஐயா உங்களுக்கு சுதீர் யாருன்னா தெரியுமானா, எனக்கு சுதீர்னு ஒருத்தர் தெரியும், அவங்க நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்கன்னு ஃபோன் நம்பர் கொடுத்தாராம். இவர் ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோனை எடுத்துகிட்டு போலோ மகாராஜி அப்படின்னு சொன்னாராம். மகாராஜ்ஜி அப்படின்னு சொன்னாராம். அதாவது வந்து இவரோட நம்பர் அவர்கிட்ட எப்படி போச்சுன்னு தெரியல. முருகனுடைய திருவிளையாடல் தான் இதெல்லாம். இந்த கோயிலுக்கு பணம் தேவைப்படுது, அன்னதானம் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது, நிதி தேவைப்படுதுன்னும் போது அவருக்கும் சொல்லி அவர் வந்து ஐப்பசி மாதம் வர கிருத்திகையை தான் இங்கே ரொம்ப விசேஷமாக கும்பிட்றாங்கங்க. அப்போ தான் வந்து லக்ஷ்மி தேவியும் குபேரரும் இந்த முருகரை பார்க்கறதுக்கு வராங்களாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மகாராஷ்டிரா பெண்கள்லாம் வருவாங்களாம். மற்ற நாட்களில் இவரை தரிசனம் பண்ண வரமாட்டாங்களாம். ஏன்னா இவர் கோபமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் அளவு தூரத்தில் மக்கள் நிற்பாங்களாம். அது குறையவே குறையாது. 3 நாள் 4 நாள் தரிசனம் பண்ணுவாங்க. கோவில் மூடவே மாட்டோம், அவ்வளோ விசேஷமாக இருக்கும்
அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இங்கே தண்டாயுத பாணியாக தான் இங்கே இருக்கார். அதாவது பழனி தண்டாயுத பாணி மாதிரி தான் இங்கே இருக்காரோ. அபிஷேகம் பண்ணும்போது அந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாரு. இவருக்கு பேர் கார்த்திகேயன் இங்கே அப்படின்னு நீங்கள் பேராக. இந்த ஊர் நிறையா பசங்களுக்கு கார்த்திக்னு பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு கால் முன்னாடி வச்சு நிற்கிறாராங்க. அதாவது நம்ம ஆயிஷா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அந்த ஒரு கால் அப்படி இருக்கிறதுனால எத்தனை குடங்குடமான அபிஷேகம் பண்ணாலும், பாலாலோ தண்ணியாலோ அபிஷேகம் பண்ணாலும் அந்த ஒரு கால் மட்டும் நினைறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சின்ன விக்கிரகம் தாங்க. நம்ம சுற்றி வரும்போது ஜன்னல் வழியாக பார்த்தேன், பாதம் தெரியுது. பாதம் நமக்கு வெள்ளி கவசம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு பழக்கம் இருக்கா. ஒரு தேங்காய் வாங்கி வச்சு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா 48 நாள் அந்த வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொன்னார். 48 நாட்கள் கழிச்சு அந்த தேங்காவை நதியில் விட்டுருவாங்களாம். அதாவதுங்க உண்மையை சொல்லணும்னா, நான் டூர்லேருந்து கிளம்பும் போது எங்கெங்கே போகிறோமோ அதை பற்றி நான் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வருவேன். அப்போ நிறைய பேர் இந்த சத்திரம் அப்படின்னு இருந்தது. இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது, முருகர் அழகாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் ஈடுபாடு இருந்த மாதிரி இல்லை. என்னமோ சத்திரத்துக்குள்ளே ஒரு முருகர் கோயில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்தேங்க. உள்ளே வந்து பார்த்து அந்த அங்கே இருக்கக்கூடிய ஐயர்னே வச்சுப்போமே, அவர் வந்து சொல்ல என் கண்ணில் தாரையாக இருந்துச்சு. ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருந்துச்சு. இங்கே பேசும் தெய்வமாக இருக்கார். அந்த சேட்டுக்கு அதை அப்படியே பாதையில் விட்டுட்டேனே. அவர் வந்து சுதீர் பேசினார் இல்லையா, அதே மாதிரி ஐப்பசி மாதம் கார்த்திகை அன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தாராம். இவர் அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு நான் தான் சுதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்ச ரூபா கட்டும் ஒரு 500 ரூபா கட்டும் கொடுத்தாலும் அந்த 500 ரூபா கட்டில் 11,600 ரூபாய் என்னவோ இருந்தால். இது என்ன கணக்கு? 1 லட்சம் ஒரு 11,600 ரூபான்னா கணக்கு போட்டால் இங்கே என்ன நம்ம அந்த சஷ்டிக்கு பௌர்ணமிக்கு இதுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவாங்களாம். அதுக்கு அபிஷேகத்துக்கு அன்னதானத்துக்குலாம் எவ்வளோ காசு ஆகுமோ அந்த அளவுக்கு அவர் கணக்கு போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காரு. இங்கே எவ்வளோ செலவாகும்னு அவருக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? முருகர் தான் அவருக்கு அவர் மைண்டில் உட்காந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3 தடவை இங்கே நேரில் காட்சி கொடுத்துருக்காராம் முருகர். ஒரு தாட்டி வந்து ஒரு சிறுமியாக வந்து காட்சி கொடுத்தாரா, ஒரு தாட்டி வயதானவராக வந்து காட்சி கொடுத்தாரா, இன்னொரு தாட்டி வந்து மனநிலை சரியாதவராக மாதிரி வந்து உட்காந்துட்டு இருந்தாராம். சாப்பாடு போடுன்னு கேட்டாராம். சொல்லும் போதே எனக்கு உடம்புல பாருங்களேன் சிலுக்குது. சாப்பாடு போடுனும் போது இல்லை இன்னும் அபிஷேகம் ஆகிட்ட பிறகு அன்னதானம் போடுறேன்னு சொன்னதுக்கு கோச்சின்னு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். உள்ளபடியே முருகர் இங்கே இருக்காரு அப்படின்னு நான் நம்புகிற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குதுங்க. நீங்களும் தாம ஒரு வீடியோ எடுத்துருப்பார், நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. நியாயமான கோரிக்கை, அவர் அதை அடிக்கடிக்கு அந்த வார்த்தையை சொல்கிறார். ஏன் அதை சொல்கிறாருன்னு தெரில. நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இந்த முருகனை வணங்கி வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து பார்த்ததுல எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்போ இங்கே நைட்டு டின்னருக்கு அன்னதானத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிவி டூர் மேனேஜர் சாப்பிட்லாம். அன்னதானத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இங்கேயே அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா வாங்க. சப்பாத்திங்க, தயிர் சாதம், இட்லி, சப்பாத்திக்கு வந்து சொரக்காய் போட்டு ஒரு குழம்பு, கார சட்னி, தேங்காய் சட்னி. வாங்க சாப்பிட்லாம். யூஸ்வலாக இந்த மாதிரி டூரெல்லாம் வரும்போது மெஸ்ஸில் தயாரித்த மாதிரியான சாப்பாடு தான் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டது பார்த்திங்கன்னா அந்த சத்தத்துக்காரங்களே தயாரித்ததுங்க. அதுவும் அந்த முருகர் சன்னதிலே உட்காந்து சாப்பிடும்போது ஒரு பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அன்எக்ஸ்பெக்டடாக இது மாதிரி அமைஞ்சதுங்களா. நாங்கள் எல்லாருமே இதுதான் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் சாப்பிட்ட தட்டை அங்கேயே வச்சுட்டோம். அங்கே இருக்கவங்களே கழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் மனசார பேசிவிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி சஷ்டிங்க, முருகர் தரிசனம் கிடச்சதில் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. நாசிக்கில் முக்கியமான இடங்கள்லாம் கவர் பண்ண பிறகு நாங்கள் பஸ் பார்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோங்க. இப்போ இன்றைக்கி நைட் தங்க போகிற ஹோட்டல் தான் போக போகிறோம். ஹோட்டலில் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாளைக்கு நாம் திரியம்பகேஸ்வர் கோயிலுக்கு போக போகிறோம். ரூம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ரூம் தாங்க, ஏசி ரூம் தான். ரூம் டூர் அப்படியே பார்த்துக்கோங்க. நாளைக்கு நம்ம திரியம்பகேஸ்வர் கோயிலில் சாமியை தரிசனம் பண்ண போகிறோங்க. அந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.